உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? இப்போ உள்ள சினிமா ரசிகர்கள் ஒரு நடிகரை பார்த்து என்னெல்லாம் கத்துக்கணும் என்னெல்லாம் கத்துக்க கூடாதுன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள ரசிகர்கள் ஒரு நடிகரை பார்த்து தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படின்ற போக்கை முதலிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். நடிகர் அஜித்குமார் எத்தனை தோல்வி படங்களை கொடுத்தாலும் அவருடைய ரசிகர்கள் மனம் தளராம எதையுமே எதிர்பார்க்காம அவர் பின்னாடி நிக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவருடைய பலகீனம் தோல்வி எதுவுமே நமக்கு தெரியாது. அவர் ஒரு வெற்றிகரமான மனிதராகத்தான் நாம் பார்ப்போம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கிலே ரசிகர்களை அவர் குவித்து வைத்திருக்கிறார். அந்த ரசிகர்கள் எல்லாரும் அந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாங்க. அப்படி அவரை நேசிக்கும் போது அஜித்தினுடைய தோல்வி இருக்க அது 1% கூட அவர்களை பாதிக்காது அப்படின்றது தான் உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி அஜித் இருக்காரே, அவர் தன்னம்பிக்கையினுடைய உச்சம். அப்படிப்பட்ட நடிகருடைய ரசிகர்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை இருக்குத்தானே செய்யும். பான் இண்டியா மூவின்னு பல மாநிலங்களில் உள்ள நடிகர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கில நடிகர்கள் தமிழ் சினிமாவில் நடிப்பாங்களான்னு கோவைபுதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போதே மெல்ல மெல்ல ஆங்கில நடிகர்கள் நம்முடைய படங்களில் நடிச்சுட்டு தானே இருக்காங்க. மிரட்டல் நடிப்புக்கு சொந்தக்காரர் யார், ஃபகத் ஃபாசிலா அல்லது விநாயகமானு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மிரட்டலான நடிப்புக்கு சொந்தக்காரர்னா நிச்சயமாக ஃபகத் ஃபாசில் தான். எழுத்தாளர் சுஜாதா ஏதாவது படங்களை நடிச்சிருக்காரான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு படத்துல எழுத்தாளர் சுஜாதா நடித்திருக்கிறார். அந்த படத்துடைய பெயர் தைப்பொங்கல். அதை இயக்கியவர் என்னுடைய இனிய நண்பரான எம்ஜே வல்லவன். அந்த படத்தில் கூட சுஜாதா நடித்ததாக சொல்ல முடியாது. அந்த படத்திலே அவர் தோன்றினார் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். திரைப்படங்களில் நடிக்கிறதுலாம் சுஜாதாவுக்கு விருப்பமே கிடையாது. தைப்பொங்கலில் அவர் வந்ததுக்கு கூட முக்கியமான காரணம் எம்ஜி வல்லவன் மேலே அவருக்கு இருந்த மரியாதை. நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய திருமண வீடியோ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆனப்போ தனுஷோட காப்பிரைட்ஸ் பிரச்சனை, இப்போ விக்னேஷ் சிவனுடைய எல்ஐகே படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல கணவனோட மனக்கசப்பு, இதெல்லாம் நயன்தாரா ப்ரமோஷனுக்காக பண்றாங்களான்னு மலேசியாவில இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. விக்னேஷ் சிவனுக்கு நயன்தாராவுக்கும் இடையே மனக்கசப்பு அப்படின்னு செய்தி வெளியானா அது அந்த படத்துக்கு எந்த வகையில் உதவி செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை நயன்தாராவை பற்றி தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படியெல்லாம் உங்களுக்கு நினைக்க தோணுது. நடிகர் விஷ்ணு விஷால் 2ஆம் வானம் படத்துடைய 100வது நாள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. ராஜ்குமார் இயக்குற இந்த படம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். காதல் படத்தை எதுக்கு 100 நாள் இயக்குறாங்க? இன்னைக்கு உள்ள இளம் இயக்குநர்கள் தயாரிப்பாளரை நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? இப்படி பண்ணா நல்ல கதை வச்சிருக்க இயக்குநர்களை நம்பி யார் படம் பண்ண வருவாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. உண்மையில சொன்னா அந்த படத்துடைய படப்பிடிப்பு 100 நாட்கள் இல்லை, அதற்கு மேலேயே நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இயக்குநர்கிட்ட ஒரு திட்டமிடல் இல்லாதது தான். இப்பெல்லாம் பெரும்பாலான இயக்குநர்கள் அப்படித்தான் படப்பிடிப்பு நடத்துகிறாங்க. படப்பிடிப்பை திட்டமிட்டு நடத்தினாங்கன்னா அவங்களுக்கும் நேரங்காலம் மிச்சமாகும், தயாரிப்பாளருக்கும் பணம் மிச்சமாகும். அதை ஏன் மாற்றிக்க மாட்டேன்றாங்க இப்போதுள்ள இளம் இயக்குனர் அப்படின்றது தான் புரியாத புதிராக இருக்குது. ஜெயம் ராஜா, ஜெயம் ரவி, செல்வராகவன், தனுஷ், இதுல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரதர் காம்போ எதுன்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பிரதர்ஸ் காம்பினேஷன்ல அதிகமான வெற்றிகளை கொடுத்ததுன்னா அது மோகன் ராஜா ரவி மோகன் ஜோடி தான். இசையமைப்பாளர் MS சுப்பையா நாயுடு தமிழ்ல எத்தனை திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழிலே மொத்தம் 55 திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் SM சுப்பையா நாயுடு. யாகாவாராயினும் நாகாக்க படம் மாதிரி படம் மிகச்சிறப்பா இருந்தும் படத்தோட டைட்டில் காரணமா அந்த படம் மக்கள் கிட்ட போய் சேராம தோல்வி அடைஞ்ச படங்கள் இருக்கா? அப்படி இருந்தா அந்த படங்களை பத்தி சொல்லுங்கன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. யாகாவாராயினும் நாகாக்க திரைப்படம் அந்த படத்துடைய டைட்டில் காரணமாகத்தான் தோல்வி அடைந்தது அப்படின்னு எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த படம் வெளியான காலகட்டத்தில் விமர்சகர்கள் மத்தியில் அந்த படம் பெரிய பாராட்டை பெற்ற படமாக அமையலையே. அப்படி அமைஞ்சிருந்தா தானே அந்த படம் ஓடி இருக்கும். அதனால் அந்த படம் ஓடாததுக்கு காரணம் அந்த படத்தினுடைய டைட்டில் இல்லை, கதை. மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் தான் டிஜிட்டல் முறையில் ஷூட் பண்ணப்பட்ட முதல் இந்திய திரைப்படமான சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. டிஜிட்டலில் தயாரான முதல் திரைப்படம்னா அது PC ஸ்ரீராமுடைய இயக்கத்திலே உருவான வானம் வசப்படும் என்ற திரைப்படம் தான். வெற்றிமாறன் தயாரித்த பேட் கேர்ள் படத்துல என்னதான் பிரச்சனை, அந்த படம் எதனால தள்ளி போச்சுன்னு தஞ்சாவூர்ல இருந்து தேவாவினி கேட்டிருக்காங்க. பேட் கேர்ள் திரைப்படத்திலே ஒரு சில காட்சிகளுக்கு தணிக்கை குழுவினர் ஆட்சேபம் தெரிவித்தார்கள். அதனால தான் அந்த படத்தை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவு தீர்ந்து இருக்கிறதுனால தான் அந்த படம் வெளியாக இருக்கிறது. பாக்யராஜ் டைரக்டரா இருந்த காலத்துல அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டா இருந்தது யாருன்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் பரபரப்பாக இந்த சினிமா உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்ததுன்னா ஒரு பக்கம் பாண்டியராயனையும் இன்னொரு பக்கம் GM குமாரையும் சொல்லலாம்.
இது எப்படி இருக்கு படம் தான் ஜெய்சங்கர் ஹீரோவா நடிச்ச கடைசி திரைப்படமா, அந்த படம் வெற்றி படமா அமைஞ்சுதான்னு சென்னையில இருந்து வேல்கிட்டு இருக்காங்க. 1981 வெளியான ரத்தத்தின் ரத்தமே என்ற திரைப்படம் தான் ஜெய்சங்கர் கதாநாயகனா நடித்த கடைசி திரைப்படம். விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா விஜய் சேதுபதியை எதனால எல்லாரும் ட்ரால் பண்றாங்க? ஒரு நடிகருடைய மகன் நடிகராக கூடாதா? சென்னையில இருந்து நவீன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்பட விழாவிலே விஜய் சேதுபதியுடைய மகனான சூர்யா பேசிய விதம் அவ்வளவு ரசிக்கத்தக்கதா இல்லை. அதனால தான் பலர் அவரை ட்ரோல் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் தவறு அப்படின்னு சூர்யா உணர்ந்து கொண்டு விட்டார். இனி எந்த மேடையிலையும் அவர் அப்படி பேச வாய்ப்பில்லை. கூலி படத்திலிருந்து வந்த மோனிகா பாடலை கேட்டிங்களா? அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சூரத்திலிருந்து சூரஜ் கேட்டிருக்காங்க. கூலி படத்தினுடைய மோனிகா பாடல் எனக்கு ஓரளவு பிடித்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கு அந்த பாடல் பிடிக்கவில்லை என்பதையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். முனி பார்ட் 5 படத்துடைய ஷூட்டிங் முடிய போகிறதா சொல்கிறாங்க. அந்த படம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அந்த படத்துக்கு யார் இசையமைக்கிறாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. முனி 5 படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் முழுவதுமாக முடிவடையில். அந்த படம் அடுத்த ஆண்டின் துவக்கத்தில் தான் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கோலிவுட்ல இப்போ மிகப்பெரிய சினிமா ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போ கோலிவுட்டில் மிகப்பெரிய ஸ்டுடியோன்னா அது EVP தான். SK26 படத்துடைய டைரக்டர் யாருன்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மதராசி, பராசக்தி ஆகிய படங்களை தொடர்ந்து விநாயக் சந்திரசேகர் இயக்கத்திலும் வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலும் நடிக்க இருக்கிறார் சிவகார்த்திகேயன். இந்த 2 படங்களில் எந்த படத்துடைய படப்பிடிப்பு முதல்ல தொடங்க போகுது அப்படின்னு தான் தெரியல. அக்னி சிறகுகள் மற்றும் பார்ட்டி இந்த 2 படங்களுக்கும் அப்படி என்னதான் பொருளாதார பிரச்சனை? படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 2 படங்களுமே எவ்வளவு காலமாக தயாரிப்பில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? இந்த 2 படங்களில் பார்ட்டி படத்தை முதலிலே திரைக்கு கொண்டு வருது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறார் சிவா. அநேகமாக 1-2 மாதங்களில் அந்த படம் வெளியாக வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தை தொடர்ந்து அக்னி சிறகுகள் படம் வெளியாகும். வெளிநாட்டு படங்கள் எல்லாமே சராசரியா 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் டியூரேஷன் தான் இருக்குது. ஆனா சராசரி தமிழ் படங்கள் எல்லாமே ஆங்கில படத்தை விட அதிகமான டியூரேஷன் இருக்கே, இதுக்கு என்ன காரணம்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நம்முடைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் அந்த படத்தில் உணர்ச்சிபூர்வமான காட்சிகள் இருக்கணும், இன்னொரு பக்கம் காதல் காட்சிகள் இருக்கணும், நகைச்சுவை காட்சிகள் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி ஹீரோவனுடைய அதிபராக்கிரமத்தை காட்டுற மாதிரி அவருக்கான பில்டப் காட்சிகள் வேணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு படத்தில் காட்டுறதுன்னா 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் இல்லாமல் எப்படி காட்ட முடியும்? ஆங்கில படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் மெயினாக எடுத்துக்குவாங்க. அந்த சப்ஜெக்டை ஒட்டியே அந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் பயணிக்கும். இங்கே அது மாதிரி படங்கள் நம்ம எடுத்தோம்னா பெரும்பாலும் என்ன இது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு அப்படின்ற விமர்சனம் தான் எழும். நம்முடைய படங்களுடைய நேச்சரே வேறு. அதனால் வெளிநாட்டு படங்களோடு அதை ஒப்பிட முடியாது. அடுத்து இன்று ஒரு தகவல். AVM நிறுவனத்துடைய தயாரிப்பான நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸில் அற்புதமான ஒரு சண்டை காட்சி இடம்பெற்றிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் ரசித்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் முதல்ல அந்த படம் உருவான போது அந்த படத்தில் அப்படிப்பட்ட ஒரு சண்டை காட்சியோடு அந்த படம் முடியல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து தணிக்கை முடிந்ததுக்கு பின்னால் அந்த படத்தை பார்த்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான M. சரவணன். அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி இருக்குது. அது மென்மையாக ஒரு மயிலிறகு வருடுவதை போல் மிக அழகாக படமாக்கியிருந்தார் SP முத்துராமன். ஆனாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமாக்ஸ் காட்சி பொருந்தாது என்று AVM சரவணனுக்கு தோன்றியது. இந்த படத்தை பொறுத்தவரையிலே சண்டை காட்சியில் நிறைந்த ஒரு மசாலா படமாக இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த படத்துக்கு நீங்கள் எடுத்திருக்க கிளைமாக்ஸ் சுத்தமாக பொருந்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்று சரவணன் சொன்னபோது ரஜினிகாந்த் SP முத்துராமனும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த கிளைமாக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது, அதனால் இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சரவணன்கிட்ட 2 பேரும் சொன்னாங்க. ஆனால் AVM சரவணனுக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு என்னவோ இந்த கிளைமாக்ஸோடு இந்த படம் வெளியானால் நிச்சயம் பெரிய வெற்றி அடையாது அப்படின்னு தோணுது. அதனால் ஒன்று செய்வோம், நான் சொல்கிற மாதிரி ஒரு அழகான சண்டை காட்சியோடு இந்த படத்தை எடுத்து முடிங்க. அதை தனியாக நம்ம சென்சார் வாங்கி வச்சுக்குவோம். 2 கிளைமாக்ஸையும் நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் போட்டு காட்டுவோம். எல்லாரும் என்ன அபிப்பிராயம் சொல்கிறாங்களோ அதை வைத்து முடிவெடுக்கலாம் என்றார் AVM சரவணன். அவர் அப்படி சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அந்த காட்சியை படமாக்க ரஜினிகாந்த் ஒத்துக்கிட்டார், SP முத்துராமன் ஒப்புக்கொண்டார். மிக பிரமாதமாக அந்த சண்டை காட்சி, அதாவது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே அந்த சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. ஆக்ஷன் கிளைமேக்ஸோடு அந்த படத்தை பார்த்து எல்லாரும்
இதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஒரே குரலில் சொல்லவே அந்த காட்சி அந்த படத்தில் இடம்பெற்றது. இப்போ அந்த படத்துடைய உச்சக்கட்ட காட்சியை பார்த்து நீங்கள் எல்லாம் ரசிக்கிறீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம், அன்றைக்கி அந்த படம் திரையிடப்பட்ட போது இந்த ஆக்ஷன் கிளைமாக்ஸ் தான் நல்லா இருக்குது அப்படின்னு குரல் கொடுத்தார்களே அவங்க தான். பாலச்சந்தர் படத்தில் பணியாற்றும் போது ரஜினிகாந்தோடவும் கமல்ஹாசனோடவும் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? 2 பேருமே வந்து ரொம்ப இயல்பாக இருப்பாங்க என்கிட்ட, அது ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வந்து கமல் சார் வந்து ஷேக்ஸ்பியர் சின்ன தாடி ஒன்று வச்சுருப்போம், வாங்க ஷேக்ஸ்பியர்னு காமெடி பண்ணிவிட்டு டயலாக் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் மாடுலேஷன் சொல்லக்கூடாது. ஒரு விழாவுக்காக அவரை இன்வைட் பண்ண போயிருந்தேன் ரஜினி சாரை. போனப்போ அவர் என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு, அந்த காலத்தில் நான் அவங்கள ரொம்ப பாடுபடுத்தியிருக்கேன்ல. ஒரு இயக்குனராக பாலச்சந்தர்கிட்ட நீங்கள் பார்த்த தனித்தன்மை அப்படின்னா எதை சொல்லுங்கள் சார்? தனித்தன்மைங்கிறது அந்த அந்த கதையினுடைய டயலாக் விட்டுருங்க, டயலாகில் அந்த டயலாகில் பஞ்ச் இருக்கும், அது எப்படி வந்து மாடுலேட் பண்ணணுமோ அதில் வந்து மேட்டர் வந்துடும். அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க, அதிலே கூட நான் சொல்லியிருந்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.